ஓகேங்க, இதுதாங்க ஜாஹஜ் மஹால். ஜாஹஜ் மஹால்னால் கப்பல் பங்களா மாதிரின்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேக்குக்கு நடுவில் இருக்குது. அது அந்த பேலஸ் வந்து தண்ணியில் படும்போது கப்பல் மாதிரி தெரியறதுனால ஜாஹஜ் மஹால்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ கேன்டீன் இருக்குது, டாய்லெட் இருக்குது, டிக்கெட் கவுண்டர் இருக்குது, என்ட்ரி கேட் இருக்குது. இதுதான் இங்கே தான் சவுண்ட் அண்ட் லைட் ஷோ நடத்துகிறாங்க. இதுதான் இது குளம். அதாவது ஒரு பக்கம் கப்பூர் குளம், இன்னொரு பக்கம் மண்டு குளம். இந்த 2 குளத்துக்கு நடுவில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மாண்டு எம்பியில் இது இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய இது 25 ரூபா சொல்கிறானுங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்குங்க. ஓகே, உள்ளே வந்துட்டோம் நம்ம. இதுதான் ஒரு பெரிய மகாராஷ்டிரா டீம் உள்ளே வந்துட்டுருக்கு, மராட்டி டீம். ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. இது பாருங்கள் எப்படி அழகாக கதவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து கலக்கலாக இருக்குது. ஒரு 18-20 இருக்கும் டிகிரி செல்டிகிரேட்டு. மார்ச் 9ஆம் தேதிக்கு நினைக்கிறேன். ஓகே, மியூசியம், தவேலி மஹால், ஆஃபீஸ், இது 3 இங்கே இருக்குது. வெயிலில் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் இங்கே நிழலுக்கு வரும். இது என்னது, ஓகே, கார்டன்ஸ் அண்ட் மானுமெண்ட். அழகாக இருக்குல்ல, பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரி எழுதியிருப்பாங்க பாருங்கள் என்ன மாதிரி அட்டகாசமாக கட்டியிருக்காங்க. 15ஆவது நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இதை 15ஆவது நூற்றாண்டு ஒரு கைசுதீன் யார் கட்டினாங்கன்னு பார்க்குறேன். அவர் தான் கட்டினார். பார்த்தீங்களா, ஷிப் பேலஸ் சொன்னால, ஜாஹஸ் மஹால் மானுமெண்ட் நோட்டட் ஃபார் இஸ் ரொமான்டிக் பியூட்டி. லெங்த் வைஸு ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்டு முஞ்சா குளத்துக்கும் கப்பூர் குளத்துக்கும் நடுவில் இருக்குது. பில்ட் பை கியாசுதீன் 1469 to 1500 ஆண்டவர். ஹரேமுக்காக அவருடைய அந்தப்புறத்துக்காக பண்ணியிருக்காரு. சுல்தான் கியாசுதீன் இவர் தான் அவங்க கட்டியிருக்காரு 2 குளத்துக்கு நடுவில். சூப்பருங்க, பாருங்கள் பின்னாடி பாருங்கள், எனக்கு பின்னாடி இந்த குளத்தை பாருங்கள். அதே மாதிரி கியாசுதீனோட பேலஸை பாருங்கள். இது பேக் சைடு பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. உள்ளே போக முடியாது, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கல்லுலே பண்ணியிருக்காங்க, கல் தூணு பயங்கரமாக இருக்குது, ஸ்டீப்பாக இருக்குது. ஆனால் செம குளங்க. இந்த குளத்து வழியாக வர்றதுனால தான் கீழே ரூமெலாம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குளுன்னு தண்ணி காற்றுப்பட்டு குளுன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எலிவேட்டட் வியூ பாருங்கள். காலையில் 7:45 7:50. இன்றைக்கி தேதி வந்து 7ஆம் தேதி, ஃப்ரைடே, மார்ச். மாண்டு, மத்திய பிரதேஷ். பெரிய குளம், இந்த பக்கம் ஒரு குளம், அந்த பக்கம் ஒரு குளம், நடுவில் கப்பல் மாதிரி ஒரு பேலஸ். இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம அந்த வழியாக தான் வந்தோம். அது ரோடு என்ட்ரன்ஸு. அங்கெல்லாம் கூட ஏதோ பில்டிங் இருக்குது. கியாசுதீன்றவர் கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரூப்மதி பேலஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு தெரில. பாஸ் பகதூர், ரூப்மதின்னு 2 பேர். பாஸ் பகதூர்ன்றது கடைசி இண்டிபெண்ட் ராஜா, முகல் கீழே வரதுக்கு முன்னாடி. அவரோட குயின் கான்சார்ட் தான் ராணி ரூப்மதி. இங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த பில்டிங். கீழே ரூம்ஸ்க்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஐ திங்க்
அந்த ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்களா, அந்த காலத்திலே 15ஆவது நூற்றாண்டுலேயே கட்டியிருக்காங்க, 16ஆவது நூற்றாண்டு. ரூஃப் டாப். அதுக்கப்புறம் அது வந்து வாட்டர் அப்படியே வெளியே போகிறதுக்கு இந்த எக்ஸிட்டை. ஸோ இந்த எக்ஸிட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணி இங்கே ரொம்பிடுச்சுன்னா, இந்த பூல்லேருந்து ரொம்பிடுச்சுன்னா இது அப்படியே வெளியே வந்து இப்படியே வந்து இப்படி வெளியே போகுதுங்க. இப்படியே வெளியே போகுது. அந்த பக்கம் கீழே ஊற்றுது. பாருங்கள், காவா மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ கீழே அப்படியே தண்ணி விழுகுது அந்த இடத்துல. இதில் விழுந்து அந்த ஏரிக்கு போயிடுது. ஸோ 2 ஏரிக்கு நடுவில் அழகாக கட்டியிருக்காங்க. கீழே அப்படியே அந்த கீழே அப்படியே விழுகுது. இங்கே இந்த ஸ்லோப்பாக இருக்குது, அப்படியே விழுகுது. எல்லாம் செமையாக கட்டியிருக்காங்க. ஓகே, நம்ம எப்படி வெளியே போகிறது? ஓகே, இந்த பாருங்கள், இன்னொரு குளம், இன்னொரு ரூஃப் டாப் ஏரியஸ் லெவல்ஸில் அந்த இது கட்டியிருக்காங்க. தண்ணி வர்றதுக்கான வழி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெயின் வாட்டரில் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தண்ணி வர்றதுக்கான ஒரு வழியும் இல்லை. வேறு இந்த லேக் வந்து இந்த ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் வந்து தண்ணி வர்றதுக்கு இடம் விட்டுருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல இங்கே அங்கே 4 கார்னர்லேயும் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் போக முடியாது, பட் இந்த பக்கம் போகலாம். லேக் நல்லா கூலாக இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐ திங்க் அரௌண்ட் 20 இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க லேக் பக்கத்தில். குளம் தான், இந்த பக்கம் ஒரு குளம், அந்த பக்கம் ஒரு குளம், நடுவில் கப்பல் மாதிரி ஒரு பங்களா. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பில்டிங். இதாங்க பார்த்துக்கோங்க, என் பின்னாடி குளம், ஃபஸ்ட்டு குளம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பில்டிங்கு, இது கப்பல் சைஸில் இருக்குது, கப்பல் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் பேக் சைடில் தலைக்கு பின்னாடி இன்னொரு குளம். இதுதான் ஜஹாஸ் மஹால். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு தெரியல. ஜஹாஸ் மஹால். பாருங்கள் கோட்டையை பாருங்கள், கோட்டை கொத்தளம். இந்த மாமரம் மாதிரி இருக்குது, மாமரம் தான், மாமரமே தான். எப்படி தூண்லேயே லிண்டல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது கல்லுலே 6 அடி கூட இல்லை, 6 அடி 7 அடி இருக்குது. ஸோ இதை தான் நான் சொன்னேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வர்றதுக்கான வழிகள் மாதிரி பண்ணி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இறங்கி வேணால் போய் பார்க்கலாம். படிப்படியாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். ஓகே, அந்த தண்ணி வர்ற வழியை அடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் உள்ளே பூந்துடக்கூடாதுன்ட்டு அதெல்லாம் சிமெண்ட் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போவோம் வெளியே. ஓகே, வெளியே வந்துட்டோம். இந்த பில்டிங்க்கு அதுதான் ஃப்ரண்ட்டு, நம்ம ஹைத்தாப்பில் பார்க்குறது. இதில் தான் வந்தோம், ரைட் சைடு. ஓகே, இதுதான் ஹிண்டோலா மஹால்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்விங்கிங் ஆர் ஹேங்கிங் இதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு மஹல். இது என்னது, இது ஏதோ அதோட டெம்ப்ளேட்டாக இருக்குமோ, மாடல்னு நினைக்கிறேன். கட் செக்ஷனாக இல்லை மாடலாக ஏதோ ஒன்று இருக்குது.
ஓகே, ஸோ மெயின் பேலஸை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹிண்டு பவோடி இந்த சைடில், ரைட் சைடில் ஹிண்டு பவோடின்றது பவோடி உட்கார்றதுக்கு நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. வெயிலில் செமையாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஹிண்டு பவோடி, சம்பா பவோடி, ஜல்மஹல், ராயல் பேலஸில் இந்த பக்கம் தான் இருக்குது. இந்தோல மஹல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஏன்ஷியன் ஹிண்டு பவோடின்றது ஓஹோ அதாலஜ் மாதிரி, வெல் மாதிரி. அதாலஜ்கா வாவ், அதாலஜ் இல்லை வாவுன்னு சொல்லுவோம்ல. வாவுன்றது வந்து ஸ்டெப் வெல். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப் வெல் தான் இது. படிக்கட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், அங்கே இறங்கி வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் உள்ளே இறங்கி வரலாம். ஒவ்வொரு இதுக்காக வந்து குளிக்கிறதுக்கு வசதியாக பண்ணிக்கலாம். ஹிண்டு பவோடி, ஹிண்டோலா மஹல். ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஹிண்டோலா மஹல் சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஹிண்டோலா மஹல் வந்து ஹேங்கிங் கார்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸ்விங்கிங் அதாவது ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கிறதுனால ஹிண்டோலா மஹல்னு போட்டிருக்காங்க. சைடு வால் வந்து ஒரு ஸ்லோப்போடு இருக்குது. அதான் கியாசுதீன் 1469 to 1500 பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு தர்பார், ஆடியன்ஸ் ஹால், வடக்கு மூலையில் பண்ணியிருக்காரு. ஸோ மேலே ஒரு எக்ஸ்ட்ரா அப்பர் ஸ்டோரி, மேலே ஒரு மாடி கட்டியிருக்காரு. அது லேடிஸ் அது ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. லேட்டராக பண்ணியிருக்காரு. முதல்ல இனிஷியலாக தர்பாராக தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த இது போட்டிருக்காரு, ஒரு ரூம் கட்டியிருக்காரு. லேடிஸ் வந்து கீழே என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாரு. எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள். என்ன மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் ஸ்டைல். எல்லாம் அந்த ரெட் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது என்னன்னு தெரியல, இதெல்லாம் கருப்பு கலரில் இருக்குது கல். வாவ், சூப்பராக இருக்குது. மேலே மொட்டையாக இருக்குது. இதெல்லாம் லேடிஸ் வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். மேலே இதுக்கு ரூஃப் இருக்குமா என்னன்னு தெரியலையே. ஆனால் இன்டாக்டாக தான் இருக்குது இது வரைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ரூஃப் இருக்கிற மாதிரி தெரியல, இன்டாக்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அழகான வேலைப்பாடுகள், லாட்டிஸ் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஜல்லடை மாதிரி பாருங்கள். இங்கே நுழைவாயில் 1 2 3 4 5 6 6 நுழைவாயில் இருக்குது ஒரு பக்கம். மேலே எங்கேயும் வழி இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, பாருங்க. இப்போ அழகாக இருக்குது பாருங்க, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், என் பின்னாடி ஹிண்டோலா மஹல், ஸ்விங்கிங் மஹல், ஊஞ்சல் ஆடுற மஹல்னு போட்டிருக்காங்க. இதுதான் என்ன அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சைட்லேருந்து எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த சாய்வு, ஸ்லோப்பு தெரியும், சாய்வு. அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஸ்லோப்பை பாருங்கள். இது அந்த குளம் நம்ம பார்த்தோம்ல, அதுதான். இப்போ பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? பாருங்கள் எப்படி இப்படி இப்படி கோணையாக இருக்குது பாருங்கள். இதுதான் நேர்.
ஆனால் வந்து கோணையாக இருக்குது, ஐ மீன் சாய்வாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள். ஓகே, ஹிண்டோலா மெஹல் ஸ்விங்கிங் பேலஸு, அதை பார்த்துட்டு நம்ம திலாவர் கான்ஸ் மாஸ்க்கு, நஹர் ஜரோக்கா இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் நேராக போனால் சம்பா பவாடி. பவாடின்றது அந்த ஸ்டெப் வெல் உங்களுக்கு தெரியும். ராயல் பேலஸ், ஹமாம், ஜல்மஹல். ஹமாம்ன்றது பாத்து, குளிக்கிற இடம். பேலஸ் இந்த பக்கம் தான் இருக்குது. சம்பா பவாடி. பவாடின்றது அதுதான் அந்த ஸ்டெப் வெல், படிக்கட்டு இருக்கிற நம்ம ஊரில் தெப்பக்குளம் மாதிரி. North west of Jas Mahal, it's a large well which is supposedly having water swelling like champak flower. சம்பக் ஃப்ளவர் மாதிரி வாட்டர் வெளியே வர்றதுனால எல்லா பக்கமும், அதனால சம்பா பவாடின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த வெல்லுன்னு நினைக்கிறேன். சம்பா. அவங்க கீழே போகிறாங்க, நம்ம மேலேருந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் கீழே போவோம். ஏன்னா அவங்க கைடு வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இதுதாங்க அந்த குளம். பார்த்தீங்களா தெரியுது. மேலே சர்க்குலராக இருக்குது, கீழே போக போக 8 சைடு இருக்குன்னு போட்டிருக்கு. அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது கீழே கனெக்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வழிகள் இருக்குது பாருங்கள். ரைட்டு. அதுலேருந்து குளிக்கிறதுக்கு நிறைய இடம் போகுது. பேலஸ்க்கு போகுது, குளிக்கிற இடம் போகுது. இந்த பக்கம் என்ன இருக்குது, அதான் இதுதான் பேலஸ். இதுதாங்க அந்த சம்பா பவாடிக்கு போகிற வழி. இது பாருங்கள், இதெல்லாம் கட் செக்ஷனாக வச்சு தண்ணி போகிறதுக்கு பாத்வே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரைட்டு. ஓகே, ராயல் பேலஸ் ஹமாம் ரெண்டு இங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி சம்பா பவாடி இந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதுக்கு நம்ம கீழே போயிட்டு வந்துடலாம். நல்லா வெயிலுங்க. 21, 22 இருக்கும், முடியல. 8-10க்கு இந்த மாதிரி இருக்கும். சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பணும். நமக்கு ஏத்தாப்பில் ஹிண்டோலா மெஹல் இருக்குது, ஸ்விங்கிங் பேலஸ். சம்பா பவாடி போகிற வழி. தலையடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, 4 அடி தான் இருக்குது. பறவை ஷிட்டர் ஸ்மெல், ஏதோ சவுண்டெல்லாம் வருது. பறவை ஷிட்டு பயங்கர ஸ்மெல்லு, என்னென்னமோ கத்திகிட்ருக்கு. எந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் அந்த குளம் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குங்க. இந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஹைட்டு 5-6 அடி தான். என் தலையடிது, ரொம்ப குளிஞ்சு போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி தெரியும் பாருங்கள், என் ஹைட்டை பாருங்கள். ஓகே, சம்பா பவாடிக்கு வெளியே வந்துட்டாங்க. இதுதாங்க உள்ளே தான் பவாடி. நம்ம மேலே இருந்து பார்த்தோம், இப்போ கீழே வந்துட்டோம். உள்ளே கூலிங்காக இருக்குது. சரி, இப்போ மேலே ஏற பார்ப்போம். வழி இருக்கான்னு தெரியல, இதில் வழி இல்லை. ஸோ அந்த வழியாக தான் போய் ஆகணும். வழி இருக்கா? அப்பா, வழி இருக்கு. ஓகே,
எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஹிந்தோலா மஹால் அண்டு சம்பா பவோடி ரெண்டும் தெரியும். அது வந்து நம்ம போன முதல் பில்டிங் பேர் தான் வந்து போச்சு. தண்ணி வர்றதுக்கான ஸ்டெப்புகள் எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. சரி, நம்ம அப்படியே பேலஸுக்கு போவோம். இதுதான் பேலஸ், நம்ம இருக்கிறது தான் பேலஸ். சிதிலம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான். ஸோ நமக்கு இதில் ஒன்றும் ஐடியாவும் கிடைக்கல. இங்கேயும் ஏதோ பறவை தலைநாக பயந்துட்டேன். தண்ணி வந்து இங்கே ஒரு குளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கு. என்னன்னே தெரியலையே. பேலஸ் ஃபுல்லாக காலி. ஹிண்டோலா ஓகே, அந்த வெள்ளெல்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கு. அதெல்லாம் எதோ சரி பண்ணி வச்சுருக்காங்க. பறவைகள் தான், ஐயோ பயமாக இருக்குது. என்ன பறவைகள்னே தெரில. கிளியெலாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக ரூயின்ஸ் தான். பேலஸ் ஃபுல்லாக ரூயின்ஸாக தான் இருக்குது. எப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரில. கீழெல்லாம் அந்த புல் தர வச்சுருப்பாங்களா இல்லைன்னு. ஸோ இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே அழகான ஒரு செம கற்றுது பறவை. இங்கே பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள், ஆப்போசிட்டில் சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம ஏதோ பில்டிங்கை சுற்றி தான் வரோம். பேலஸை சுற்றி ஹமாம் இங்கே இருக்குதுன்னு தெரில. ராயல் பேலஸ், இதாங்க ராயல் பேலஸ். பார்த்துக்கோங்க, இதாங்க ராயல் பேலஸ் பின்னாடி. இது வந்து சம்பக் பவோடிக்கு போகிற இடம். கீழே சம்பக் பவோடிக்கு போகிற அண்டர் கிரவுண்ட் பேசேஜ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிண்டோலா ஸ்விங்கிங் பேலஸ். அது வந்து ஸ்விங்கிங் பேலஸ்ன்றது தர்பார். அந்த மன்னர் வந்து இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட் கிங்ஸுங்க, முஸ்லீம் கிங்ஸு. இதுக்கப்புறம் வந்து இது முகல் ஆட்சி கீழே வந்தது. அக்பர்லாம் கூட வந்து படையெடுத்து கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இது கோட்டை விட்டுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பாஸ் பகதூரை ஏதோ பண்ணாங்க. இப்படிலாம் நிறையா சரித்திரம் இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஸோ இந்த பில்டிங் பாருங்கள், என்ன மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே பாருங்கள், சுண்ணாம்பு போட்டு பயங்கர வேலைப்பாடோடு பண்ணியிருக்காங்க. எய்தாப்பில் இருக்கிறது ஹிந்தோலா. இது வந்து பேலஸோட ஒரு பகுதி. ஸோ இது எல்லாமே மொத்தமாகவே பேலஸ் தான். இது வழியாக தான் வந்தாங்க. நான் இந்த சந்து வழியாக பார்த்தீங்களா, நம்ம இந்த தல்வார் கான்ஸ் மாஸ்கெல்லாம் விட்டுட்டோம். இதுதான் ஹமாம். ஹமாமும் விட்டுட்டோம். ஹமாமுன்றது டர்க்கி ஸ்டைல் பாத்து. மேலே வந்து ஸ்டார்ஸ் இருக்கும். மேலே ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டரும் ரெண்டுமே வரும். இதுதான் வந்து ஹமாம். இந்த பாருங்கள், இதுதான் ஹமாம். பாருங்கள், மேலே அப்படியே வாரத்தை பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்கலாம், நீட்டலாம். இது வழியாக தான் சுடு தண்ணி, பச்சை தண்ணி எல்லாம் வரும். எப்படி கட்டிங்க பாருங்கள். இங்கே ஒரு குளிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு குளிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அது முடிச்சிட்டோம். நம்ம இந்த ஹமாமை முடிச்சிட்டோம். தில்லாவர் கான்ஸ் மாஸ்க்கும் நாகர் ஜரோக்காவும் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இந்த ஹமாம். பார்த்திங்கன்னா தண்ணி வர்றதுக்கு போகிறதுக்கெலாம் வழி பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி வர்றதுக்கான வழிகள், என்ன மாதிரி பாருங்கள். இந்த பக்கம் வந்து பேலஸ். இதுதான் இந்த
டோம் வித் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதுதான் அந்த மாஸ்க்குன்னு நினைக்கிறேன். மாஸ்க்கும் இதுதான் அந்த பார்த்திங்கன்னா தெரியும் ஹமாம். மேலே ஸ்டார்ஸை பார்த்துட்டே குளிக்கிறது. சுடு தண்ணி, குளிர்ந்த தண்ணி எல்லாம் வந்து சேர இடம் மிக்சிங்க. ஓகே, இங்கே ஏதோ பலகை எழுதியிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். திலாவா கான்ஸ் மாஸ்க், இதுதான் மசூதி. இது வந்து மண்டு நசீருதீன் திலாவர் கான். நசீருதீன் திலாவர் கான்ற கிங்கு வந்து 1405 கட்டியிருக்காருங்க மசூதி. அவங்க குடும்பத்துக்காக கட்டியிருக்காரு. அதுதான் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். தொழுகைக்கு அது அட்டகாசமாக இருக்குது. ஓஹோ, இதுதானா பாருங்கள். இதெல்லாம் இந்து இதுவும் முஸ்லீம் இதுவும் சேர்ந்துருக்குது. இந்து வேலைப்பாடுகள் இருக்கா பாருங்கள். அந்த மாதிரி தூண்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்து தூண் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஏதோ மாடிக்கு போகிற வழி. இத்து முண்டாக கட்டியிருக்கானுங்க பாருங்கள். ஒரு ஆள் கூட போக முடியாது. இதுதாங்க மசூதி. ஸோ திலாவர் கான் முஸ்லீம் கிங் தான், ஃபஸ்ட்டு முஸ்லீம் கிங்கு மண்டுக்கு. அவர் கட்டின மாஸ்கை பார்த்துட்டோம். இப்போ நஹர் ஜரோக்காவுக்கு போகிறோம். நஹர்னால் வந்து ஏரின்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். வாவ். ஓ, ஹிண்டாலோ பேலஸ் வருது பாருங்கள் ஆப்போசிட்டில், அதுக்கு சைடில் இருக்குது. இந்த பக்கம் அந்த மசூதி பார்த்திங்கன்னா மசூதி திலாவர் கான் மசூதி பாருங்கள். 405 எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? 600 வருஷம் ஆச்சு. 625 630 வருஷம் ஆச்சு. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். நஹர் ஜரோக்கா. நகர் தான் இது ஏரி மாதிரி நினைக்கிறாங்க பாருங்கள். ஏரி மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது வந்து ஹிண்டோலா. எத்தாப்பில் தெரியுது வந்து ஹிண்டோலா மாடி. இந்த பின்பக்கம் நஹர் ஜரோக்கா. ஓகே, நஹர் ஜரோக்காவுக்கு வந்தாங்க. அந்த என்ட்ரன்ஸ் வழி தான் வந்தோம். அது இது வந்து ஹிண்டோலா பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. ஸ்லோப்பாக இருக்கும். இது வந்து ஏதோ ஒரு தர்பார் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கூரை இருக்குது, கலக்கிட்டாங்க. கூரையோடு இருக்கு பாருங்க. கூரை இருந்தால் என்ன, புறா பறவை தான் பயமாக இருக்குது. புறா வெளியே வந்துட்டோம். ஹிண்டோலா பின்னாடி வந்துட்டோம். ஓகே. ஓ, ஹிண்டோலா பக்கத்தில் இன்னொரு பில்டிங்கு இது. நஹர் ஜரோக்கா என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, அதாவது இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு மார்பிள் விண்டோவாக. அந்த திலாவர் கான் மாஸ்க்கு நம்ம பார்த்தோம்ல ஆப்போசிட்டில், அதுக்கு ஈஸ்டர்ன் சைடில், அதாவது கிழக்கு இதுதான் பாருங்கள் கிழக்கு. ஸோ கிழக்கு சைடில் வந்து ஒரு இது ஒரு பொதுமக்களுக்காக ராஜா வர்றதுக்காக ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. சிங்கம் பதிச்ச விண்டோ. அந்த சிங்கம் இல்லைன்றாங்க இப்போது. அந்த வந்து நம்ம பொதுமக்களுடைய குறைபாடுகளை கேட்குறதுக்காக அந்த இது கட்டியிருக்காங்க. இது வந்து பொதுவாக முகல் பீரியடில் தர்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லுவோம்ல, தர்ஷன் ஜரோக்கான்னு சொல்கிறாங்க. அது வந்து 15th 16th செஞ்சுரிக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவர் பார்க்குற பால்கனி காணும், கிரீவன்ஸை கேட்குற இடம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த நம்மளுடைய ஹிண்டோலாவோட பேக் சைடு. ஓகேங்க, நம்ம பார்க்க போகிறது கதா ஷா மஹால். ஷானா ராஜாங்க, கதானா பிச்சைக்காரங்களுக்கு ராஜா அப்படின்றது தான் அர்த்தம். இது யாரை குறிக்குதுன்னா சந்தேரி ராஜா.
சீஃப் அவர் வந்து மெதினி ரே அவரை குறிக்குது. 1510 அவர் முகமது 2 அவர் கீழே தான் இருந்தார். இருந்தாலும் அவர் தனியாகவே சுதந்திரமாக இருந்ததுனால அவர் கட்டின பில்டிங் இது. கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பில்டிங், மேலே 2 அப்பர் ஃப்ளோர், 2 சைடு ரூம் இருக்குது பாருங்கள், 2 சைடு ரூம் இருக்குது. இதை தான் அவர் கட்டியிருக்கிறாரு. டபுள் ஸ்டோரி பில்டிங்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ 1510 இவர் கட்டினது. சந்தேரி மெதினி ரே, சந்தேரி ஜமீன்தார், ஜமீனில் சீஃப் தனியாக தான் இருந்திருக்கார். முகமது கீழே இருந்திருக்கிறாரு, பட் ஆனால் தனியாக இருந்திருக்கிறாரு. ஸோ டைம் ஆகிட்டே போகுது, போய் சேருவோமானு தெரியல. இது தாப்பில் ஹிந்தோலா, ஒன்றும் போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ எல்லாத்தையும் அடைச்சிருக்காங்க. இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள் ஃபீல்டு. கிளிக்கு பயம் வந்துருச்சு. என் வீட்டுக்கு ஏன் வர அப்படின்னு கேட்குது. இதுதான் இந்த குளம் பாருங்கள், இதுதான் அடுத்த குளம். ஸோ பெரிய குளத்து பக்கத்தில் தான் சுற்றி எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த 2 சைடு ரூமு கொண்டு வந்துட்டேன், பூட்டியிருக்கு, பார்க்கணும் அவ்வளோதான். ஸோ ஒரு ஃப்ளேவர் இதெல்லாம் எப்போனா விழுகலாம், அதனால தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அந்த பில்டிங் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அது மேலே தான் ஏறணும். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கணும். இந்த சைடு ஃபுல்லாக இந்த சந்தேரி ராஜா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒரு குளம். இது என்ன குளம் பேர் தான் கன்ஃபியூஸ் ஆகுது. எந்த சைடில் எந்த குளம்னு தெரியல. ஜாஹஜ் பாருங்கள், நடுவில் குளத்துக்கு நடுவில் அழகாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். போகிறது எப்படி இருக்கு, இறங்க முடியாது, பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. குளத்துக்கு நடுவில் செமையாக பண்ணிடலானுங்க. ஃபைனலாக எனக்கு கிடச்சிருக்குங்க நல்ல பிக்சர், நல்ல வீடியோ, நல்லா ஃபுல் லெங்த். அந்த ஃபஸ்ட்டு பில்டிங் நல்லாவே தெரியுது. பேர் மறந்துடுச்சு ஃபஸ்ட்டு பில்டிங்கோட பேர். இது ஒரு குளம், அந்த பில்டிங்க்கு அந்த பக்கம் ஒரு குளம், 2 பில்டிங்க்கும் இதுவே வந்து கப்பல் மாதிரி கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன அந்த டவர் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கப்பலில் இருக்கிற டவர் மாதிரி இருக்கும் பாருங்கள். ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது டவரில் இருக்கிற மாதிரி இருக்கும், கப்பலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான், நம்மளால் ஃபர்தராக போக முடியாது. ஸோ வெளியே போகிறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பவுண்ட்ரி வால். ஸோ இது வந்து அந்த மெயின் பில்டிங் வேறு படிச்சிட்றாங்க. இது பின்னாடி தான் நம்ம இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிறது சந்தேரி ராஜா சீஃப் கட்டினது மெதினி ரே. அதுக்கு பேர் வந்து கதாஷா மஹல், பெகர் கிங் மெஹல்னு அர்த்தம். லெஃப்டில் வந்து ஹிந்தோலா, அதுக்கு பின்னாடிலாம் உங்களுக்கு தெரியும் மாஸ்க்கு, பேலஸு இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இந்த இதுக்குள்ளே போக முடியல, இட்ஸ் க்ளோஸ்டு. ஓகே, இதுதான் அப்போ கபூர் தலாபு. கரெக்டு தான், இது கபூர் தலாப். கபூர் தலாப் பக்கத்தில் தான் மெதினி ரே கட்டியிருக்காரு. அதாவது சந்தேரியோட சீஃபு, முகமதுக்கு கீழே இருந்தவர். கபூர் ஏரி அந்த சைடு நகர் ஏரி, அதனால தான் அந்த சைடில் நகர்கர் இதெல்லாம் வருது. ஸோ இந்த பில்டிங்க்கு அந்த சைடில் இருக்கிற ஏரி நகர், இது கபூர். உள்ளே போக முடியல, பட் இங்கே வரைக்கும் போகலான்னு நினைப்பேன்.
ஸோ இந்த பில்டிங் என்னது, ஜாஹஸ் மஹால். இதுதான் ஷிப் பேலஸ். இதுதான் மெயின் பில்டிங், ஷிப் பேலஸ். हमारे यहाँ पे माडो के अंदर 9 लाख की आबादी थी। 9 लाख की आबादी के अंदर सबसे ज़्यादा आपको ஸோ ஒரு குரூப்புக்கு எக்ஸ்கர்ஷன் கொடுக்குறாங்க கைடு. ஸோ அந்த நகர் தலாப்லேருந்து கபூர் தலாவுக்கு வருது. நகர் ஏரியிலேருந்து கபூர் ஏரிக்கு வருது. ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த ஜாஹஸ் மஹல். இதுதான் ஷிப் பில்டிங், ஷிப் பேலஸ். அதோட லே அவுட்டு. ஸோ இங்கே வந்து நமக்கு மியூசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தவேலி மஹால், தவேலா ஸ்டேபிள். தவேலானா வந்து குதிரை போடுற இடம். கீழேயும் மேலேயும் 2 ஸ்டோரி இருந்ததும், 2 மாடி. அப்போ வந்து அதுக்கு மேலே வந்து சிப்பாய்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து கேட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால குதிரைப்படை வீரர்களும் மேலே இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இது கப்பூர் ஏரி. அந்த பக்கம் இருக்கிறது வந்து நஹார் ஏரி. இதுதான் அந்த ஷிப்பு பேலஸ், ஜாஹஸ் மஹல். ஸோ இதுதான் இவ்வளோதான் மந்திர். இது பார்த்துடலாம் ஒரே நிமிஷம். ஸோ உள்ளே தான் நம்ம வந்து மியூசியம் போயிட்டு இருந்தோம். அதில் எல்லாம் 10வது செஞ்சுரி 8வது செஞ்சுரியிலேருந்து பர்ஷியன், அரேபிக், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் இங்கே மியூசியம் பண்ணி வச்சுருக்காங்க. தவேலி மஹால். தவேலான்றது வந்து குதிரை லாடம், அதை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க பார்த்துட்டேன் நான். 20 ரூபாய்க்கு கவர்மெண்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரொம்ப ஜாஸ்தி தான் பண்ணிப்பாங்க. சூப்பர், தேங்க்யூ ஏஎஸ்ஐ. ஸோ ஒரு வாட்டி பார்த்துருங்க. மானுமெண்ட் டு ரிமைன் ஓப்பன் ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட். 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. இதுதான் அதோட லே அவுட். ஹாத்தி கேட் மட்டும் பார்க்கல, நம்ம மற்றெல்லாம் பார்த்துட்டோம். ஹாத்தி கேட் மட்டும் மிஸ் ஆகுது. எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ரைட் சைடில் அந்த இது டிக் கவுண்டர், அது புது பில்டிங். அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான்
தவேலா மஹால், தவேலி மஹால், தவேலின்றது தான் அந்த குதிரை லாடம். ஸோ இதுதாங்க மாண்டு ஜாகஸ் மஹாலோட டூர். ஹோப் யூ என்ஜாய்ட் இட்.